கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 102வது சங்கீதம் 6வது 7வது வசனம். வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். 7வது வசனத்திலே நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே, இந்த உலகத்திலே ஜீவனை கொண்டு வாழ வேண்டிய இந்த நாட்களிலே கிறிஸ்துவ பிள்ளைகளும் கூட இன்றைக்கு இந்த தனிமை, லோன்லினஸ், அவ்விதமான ஒரு நிலைமைக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிற ஒரு காலகட்டாயமாய் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இது சூழ்நிலையினாலே இந்த தனிமை உண்டாகிறது. இன்னொன்று காரியம், என்று பிசாசும் அவர்களுக்கு எல்லாரும் சொந்த பந்தங்கள் இருந்தும் கூட, உற்றார் உறவினர், கணவன் மனைவி, பிள்ளைகள் என்று இருந்தாலும் கூட, இன்றைக்கு அநேக பிள்ளைகளை அவன் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட உணவிற்கு, த லோன்லி மைண்ட் செட், அவர்களை அவ்விதமான சூழ்நிலைமைக்கு அவன் தள்ளுகிறவனாய் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 38:11 சொல்லுகிற பொழுது, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதியை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என்று சொல்லி அவன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு பெரிய இந்த தனிமை போராட்டத்துக்குள்ளே போராடி வெளியிலே வருவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த உலகத்திலே எல்லா சூழ்நிலைமைகளிலும் மேற்கொண்டு ஜெயித்து விடலாம். ஆனால் ஒரு தனிமையான உணர்வு, த லோன்லினஸ் இஸ் எ வெரி டேஞ்சரஸ் ஒன். ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நான் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிதான். எனக்கு நல்ல நண்பர்கள் இல்லையே என்று சொல்லுகிறவர்கள். அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா? அவர்கள் என் வாழ்க்கையில் இருந்திருந்தா, இவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருந்தா, இவர்கள் எனக்கு நண்பர்களாய் இருந்திருந்தா என்று சொல்லி, அல்லது என் பெற்றோர் இருந்திருந்தா, என் கூட பிறந்தவர்கள் இருந்திருந்தால் இவ்விதமாய் நான் செய்திருப்பேன் என்று சொல்லி பல எண்ணங்களை பிசாசு இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே புகுத்தி, அவர்கள் எல்லாரும் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களை இல்லாததை போலவே பிசாசு யோசிக்க வைத்திருக்கிறான் என்பதை சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தனியாய் விடப்படவில்லை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது பிசாசுடைய திட்டமாயிருக்கிறது. He want to keep you alone to work out his agenda. இன்றைக்கு அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கே இன்றைக்கு தனிமையான ஒரு மனநிலை, சூழ்நிலையை பிசாசு உருவாக்க நினைக்கிறான். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலே பார்க்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு அவன் செய்யாத பாவத்திற்கு அடிமையாய் எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருமையாயிருந்தான், தனிமைப்படுத்தப்பட்டவனாயிருந்தான், ஒருவனாயிருந்தான். நாம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது 105வது சங்கீதம் 19வது வசனத்தில், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அவ்விதமாய் உங்கள் வாழ்க்கையில், நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல ஆட்களே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு யாரும் என்னென்று சொல்லி கூட விசாரிக்க மாட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை புடமிடும், உங்களை ஆறுதல் படுத்தும். தானியேல் கூட அப்படிதான் பாபிலோன் தேசத்தில் தனித்த ஒரு ஆளாக கொண்டு போகப்பட்டான். அவனோடு சேர்ந்து 3 நண்பர்கள். அவன் தனியாக இருந்தான், ஆனால் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகத்தில்
3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அவர்கள் நெருப்பு சூளையிலே அவர்கள் போடப்பட்ட பொழுது இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கட்டில்லாதவர்களாய், கட்டப்பட்ட அவர்கள் கட்டில்லாதவர்களாய் வேதம் சொல்லுகிறது அந்த அக்னி சூளையிலே உலாவிக் கொண்டிருந்தார்களாம். ஒரு சேதமும் ஏற்படவில்லையாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 4வது நபருடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலாய் இருந்தது என்று சொல்லி. தானியேல் தனிமையாய் இருந்தான், ஆனால் அவன் விடப்படவில்லை. தேவபுத்திரனாகி இயேசு கிறிஸ்து, அந்த யெகோவா தேவனே அங்கே அந்த நெருப்பு சூளையில் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலியா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தின் காலங்களிலே அவன் அப்படிதான் சொன்னான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நான் ஒருவன் மட்டுமே இப்பொழுது நான் தனித்து இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் அந்த வசனத்திலே வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட அவ்விதமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஐ எம் ஃபீல் லோன்லி, ஐ ஹவ் நோ குட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹவ் நோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹவ் நோ சர்ச் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யாரும் சர்ச்சில் நல்ல நண்பர்கள் இல்லை, வேலை செய்கிற இடத்துல நல்ல நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் எனக்கு செட் ஆகலை, எனக்கு நல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் தனிமையாய் விடப்பட்டதை போல இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? நினைத்து பாருங்கள். யோசேப்பை நினைத்து பாருங்கள், தானியேலை நினைத்து பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை நினைத்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தருடைய கரம், அந்த கிருபை அவர்களோடு கூட இருந்தது. they were never left alone என்று நீங்கள் அப்படி நினைக்கலாம். பிசாசு உங்களை அந்த சூழ்நிலைக்குள்ள நிலைமைக்குள்ள தள்ளலாம். he will try to bring you that mindset. இயேசுவின் நாமத்தில் அவைகளை உடைத்தெறியுங்கள். நீங்கள் தனிமையாக இல்லை. God is with you. அந்த கிருபை உங்களோடு இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தனிமையாக இல்லை. உங்களுக்கு நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் என்று சொல்லி நீங்கள் கதறலாம், அழுகலாம், வேதனைப்படலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு எல்லா விதங்களிலே ஜெயம் கொடுக்கிற தேவன், மகா பெரிய இரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? மகிமையின் ராஜாவே, எங்களை தனித்து விடாதவர், எப்பொழுதும் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறீரே, எமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படி சூழ்நிலையின் நிமித்தமாக, பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக தனித்து விடப்பட்டதை போன்று, தனிமையாக இருக்கிறப்பட்டதை போன்று ராஜா, இப்படி மனநிலை கஷ்டங்கள் பாடுகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த எல்லா மனநிலைமைகள் உடைவதாக, இப்படி சூழ்நிலைமை மாற்றி அமைப்பீராக ராஜா. இப்படி கிருபை பலன் ஆண்டவரே யோசேப்போடு இருந்ததைப் போல, தானியேலோடு இருந்ததைப் போல, எலியாவோடு இருந்ததைப் போல, அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்தது போல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ராஜா. இப்படி நிலைமைகள் மாறுவதாக எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.